என்பது இமய முதல் குமரி வரை என்பார்கள். தாய் தமிழ்நாடு சென்னையிலிருந்து குமரி வரை என்பார்கள். அப்படி சென்னை முதல் குமரி வரை உள்ள இலக்கிய இதங்களை ஒன்று சேர்த்திருக்கிற புதிய சிலைகள் அன்பு சகோதரர் தொல்காப்பியன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். எங்கள் ஞான தகப்பன் கைக்கு என்கிற கவிதை வடிவத்தை எங்கள் கைகளில் அளித்த ஐயா ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களுக்கு வணக்கம். இந்த அரங்கத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே எனக்கு தெரியும். அனைத்து பேரையும் சொல்ல வேண்டும் என்றால் 5 மணி ஆகிவிடும். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதால் முதல் இருக்கையில் அமர்ந்திருக்கிற பொதிகை மின்னல் ஆசிரியர் வசீகரன் தொடங்கி கடைசி இருக்கையில் இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய சென்னை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயா பால சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். இந்த மேடையில் நான் முகத்தில் சொல்லாத பெயர்கள் எல்லாம் எனது உள்ளத்தில் இருக்கிற பெயர்களாக நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. ஏன்னா தொடக்கத்திலே காலையில் ஒரு அழகான உரையை கொடுத்தாரு. முதல்ல இது வந்து இலக்கிய விழாங்கிறாங்க. நான் எந்த குடும்பத்திலும் இல்லை சொல்லிடுறேன். எந்த குடும்பத்திலும் என்னை பார்க்க முடியாது. ஆனால் எல்லா குடும்பத்திலும் நானும் இருப்பேன். ஏனென்றால் இது தமிழ் குடும்பம். இந்த விழா மேடையை பார்த்தேன். காலையில் பரதநாட்டியம் அன்பு மகள் சங்கமித்ரா அண்ணா, அதே போல ஒரு அழகான தலைமுறையை எனது சகோதரர் தொல்காப்பியன் வழங்கினார். அடுத்ததாக கர்நாடக இசையை தொல்காப்பியனின் துணைவியார் வழங்கினார். இலக்கியம் என்பது இப்படித்தான் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார். தொடக்கத்திலே அவர் சொன்னது போல இங்க இருக்கிற சிறப்பு விருதுகள் யாரையும் அவர் நேரில் வந்து வீட்டில எல்லாம் பார்க்கல, எங்களுக்கு மகிழ்ந்து வைக்கல. ஆனால் நாங்கள் எல்லாம் மனமகிழ்ந்து வந்திருக்கிறோம். அதுவும் நான் ஒரு பத்திரிகையாளர், அவர் அலைபேசியில கேட்கும் போதே நிகழ்வுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து நாட்காட்டில குறிக்கும் போது பார்த்தா வெள்ளிக்கிழமை பணினார். வரணும்னு சொல்லிட்டோம், மரியாதை வர வேண்டும் என்பதற்காக நான் விடுமுறை போட்டு விட்டு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பலரும் அப்படித்தான். மேடையில் இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய அண்ணன் ராசி அழகப்பன் தொடங்கி எங்கள் பேராசிரியர் முனைவர் ஐயா தமிழிகள் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுமே தங்களது வேலைகளை ஒதுக்கிவிட்டு தமிழுக்காக நடத்துகிற இந்த புதிய சிலைகளில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக வந்திருக்காங்க. எனக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட மூச்சு வாங்குது. காலையில ஒரு வரவேற்பு ஒண்ணு, எப்பா கற்பகம் எங்கேயோ போயிட்டு உண்மையில என்ன பாசு எங்கள் வேகம் மின்னல் வேகம் ஒரு கவிஞர், அவங்க ஊர் கவிஞர் தான் மீரா எழுதியிருப்பாரு. எங்கள் ஊர் எம்எல்ஏ ஒரு நாளைக்கு 7 கட்சி மாறினார், இன்னும் நிறைய கட்சிகள் இருந்திருந்தால் இன்னும் வேகம் காட்டியிருப்பார். எங்கள் ஊர் எம்எல்ஏ இன்னும் வேகம் எழுதினார் அவங்க ஊர் கவிஞர் மீரா. அது கூட அவங்க படிச்ச அந்த கடவுளை பற்றில இன்னும் எனக்கு பக்குன்னு இருக்கு. சாப்பிடையில கூட பார்த்து அவங்க கவனிச்சுட்டே இருக்கு. பரவாயில்ல, அவங்க மூச்சு வாங்கிட்டு தான் நமக்கு தான் மூச்சு வாங்க. ஒரு நல்ல தமிழ். உண்மையில இங்க இருக்கிற நண்பர்களை எல்லாம் பார்க்கிறேன். ஏற்கனவே முகநூலில் நேரடியாக சிலரை சந்திச்சிருக்கலாம். இந்த நிகழ்வில் ஒரு குடும்பத்தின் நிகழ்வில் பங்கேற்கிற அந்த உள்ளுணர்வோடு வந்திருக்கீங்க. அதுதான் புதிய சிலைகள் தந்திருக்கிற மகத்தான வெற்றி. பொதுவா சொல்லுவாங்க தமிழ்ல கம்பி உடையான், ஆனால் தொல்காப்பியன் வாழ்க்கையில் தந்தையுடையான் படைக்கு அஞ்சான் என்று 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்து எனக்கு அடுத்த பிறவியில் இருந்தா தொல்காப்பியனோட தம்பியா போறதுன்னு ஆசைப்படுறேன். அந்த 2 ஏக்கருக்காக 1 ஏக்கருக்காக இல்லை, அவரோடு சேர்ந்து தமிழ் பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசைக்காக. ஏன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையை எங்கள் அன்பு தோழர் புதுவை தமிழஞ்சன் கொடுத்தாரு. உண்மையில ரொம்ப சிக்கலான ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஐயா சண்முக சுந்தரம் அரசியல் ரொம்ப அரசியல்ங்க, பக்கா அரசியல் பண்ணீங்க. உண்மையில அது தேவை. ஏனென்றால் அதான் ஒருத்தர் சொல்லியிருக்கான், நீ சாப்பிடுகிற அரிசியின் விலையையும் அரசியல் தீர்மானிப்பதால் எப்படி அரசியல் இல்லாமல் இருக்க முடியும்? இருக்கணும். ஒவ்வொருவருக்குமான ஒரு அரசியல் இருக்கிறது. அது சரியா தப்பா எது தேவை என்பதெல்லாம் மாறிட்டு. ஆனா அரசியலே பேசாதே என்று டீக்கடையில் எழுதுவது போல ஒரு இலக்கிய கூட்டத்தில் இருக்க முடியாது. ரொம்ப அழகா நகைச்சுவை ததும்ப பாவலர் சண்முக சுந்தரம் கொடுத்தாரு. இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. நமக்கு நீட்டை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க, எதிர்ப்பவங்க இருக்காங்க. ஆனா வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஒரு அறிஞர் சொன்னான், நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போகும், இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்று எழுதினார். நாளைய நாடு உங்கள் கையிலா என் கையிலா நம் கையிலா, யார் கையில் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒரு காலத்துல படிக்க வேண்டும் உட்கார்ந்து நிறைய பேர். எனக்கு இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னன்னா, நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. அதற்காகவே தொல்காப்பியருக்காக ஒரு சிறப்பு பாராட்டு. ஏன்னா இலக்கிய கூடத்தில் போனா ஊருகாய் மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் அவர் அணிந்திருத்தி இருக்காரு. ஒரு காலத்துல இவங்க பெண்கள் படிச்சாங்களா? முனைவர் கற்பகம் இருந்தாங்களா? ஒரு 50 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கற்பகத்தோட பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க, அம்மா கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. கற்பகம் இன்னைக்கு முதல்வர் எப்படி வந்தது? ஒரு காலத்தில் படித்தால் தீட்டு என்றார்கள், மீறி படித்தோம் நீட்டு என்றார்கள். அதான் வரலாறு. வளர வளர ஒவ்வொரு இடத்திலும் தடையில் போடுகிற ஒரு ஆதிக்க சமுதாயம் நம்மை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசாம எப்படி அரசியல் பேச முடியும்? அதான் ஒரு கவிஞன் எழுதினான், உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்கிறது,
தமிழ்நாடு மட்டும்தான் திரைப்படத்தில் இருக்கிறது. சிரிக்கிறீங்க, சிரிக்கிற விஷயம் இல்ல. இந்த அரங்கத்துல எண்ணி பார்த்தா 108க்குள்ள கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம தான் மெஜாரிட்டி. அதனால சொல்றீங்க 108 விட குறைவான ஆட்கள் இருக்கோம். ஆனா நம்ம தான் மெஜாரிட்டி. ஆனால் யதார்த்தம் என்னவா இருக்கு? ஒரு பக்கம் மாற்றம் வேணும், வரணும். உலகத்துக்கே பொது உடைமை தத்துவத்தை தந்த கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, மாறும் என்ற விதியை தவிர மற்றதெல்லாம் மாறும். மாற்றத்தை நாங்கள் விரும்பினோம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? ஏமாற்றம். சத்தமா சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றம். எம்எல்ஏ பேர் தெரியலங்கிறாங்களே, இது என்ன விதமான மாற்றம்? ஒரு பக்கம் பார்த்தா நான் சட்டமன்றத்துக்கு செலவே செய்ய ஜெயிச்சுட்டேன், மகிழ்ச்சி. இது ஒரு மாற்றம் தானே. ஏன்னா கோடிகளில் செலவழித்தால் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். அதெல்லாம் இல்லாம நான் வெறும் 17,000 ரூபாய் தான் செலவு பண்ணேன், ஆனா எம்எல்ஏ மகிழ்ச்சி. பேர் தெரியல மக்களுக்கு. மாற்றங்கள் வேண்டும். எது மாதிரியான மாற்றங்கள் என்பதை நாம் சுய அறிவாலும் பகுத்தறிவாலும் சிந்திக்க இலக்கியம் கை கொடுக்கும். இலக்கியம் என்பது இலக்கை நோக்கி நம்மை செலுத்துவது. அதில் அரசியல் இருக்கலாம், சமூக பார்வை இருக்கலாம், நமக்கான சுய சிந்தனை ஆகியவை சேர்ந்ததுதான் இலக்கியம். இன்றைக்கு ஏராளமான முகநூல் குழுக்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நிறைய விருதுகள், இலக்கிய கூட்டங்கள் நடத்த சில பேர் கூட இருப்பாங்க. என்னங்க கசகச அந்த முகநூல் போராளிகள்? ஆமாம், அவர்கள் போராளிகள் தான். முதலாக அவர்களுக்கு கிடைத்த கல்வியை எழுத்தறிவு என்கிற ஆயுதம் கொண்டு எழுத தொடங்கி இருக்கிற அவர்கள் போராளிகள் தான். ஜெர்மானிய கவிஞன் பெர்டோல்ட் தான் எழுதினான், புத்தகம் கையில் எடுத்து விடு, புத்தகம் கையில் எடுத்து விடு, அதுவே உன் போர்வாள் என்று எழுதினான். அப்படி முகநூலில் எழுதி கொண்டிருக்கிற, முகநூல் குழுமங்களில் இயக்கம் கொண்டிருக்கிற எல்லோருமே நாம் ஒரு வகை போராளி தான். அந்த வகையில் போராளிகளின் ஒருங்கிணைப்பாக புதிய சிறைகள் என்கிற அமைப்பின் மூலமாக இன்றைக்கு விருது பெற வந்திருக்கிற தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சம் நெகிழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொதுவாக இந்த விழாக்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு நினைவு வரும். கவிஞர் மு. மேத்தா தான் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. கடந்த கால செருப்புகளை கலட்டி எறிவோம், கடந்த கால செருப்புகளை கலட்டி எறிவோம், நிகழ்காலத்திற்கான சிறைகளை சேகரிப்போம் என்று எழுதினார் கவிவேந்தர் மு. மேத்தா. அப்படி நிகழ்கால சிறைகளாய் அமர்ந்திருக்கிற நீங்கள் நாளைய தமிழகத்தை, நாளைய தேசத்தை வடிவமைக்க போகிற புதிய புதிய சிந்தனைகள் உங்கள் எழுதுகோலிலிருந்து வர வேண்டும். தலைய ஒரு விவாதத்தையும் ஐயா பாவலர் சண்முக சுந்தரம் தொடங்கி வச்சார். மரபு கவிதையா, புது கவிதையா, ஹைக்கூ கவிதையா? இது காலந்தோறும் விவாதங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி எந்த கவிதை வடிவம் காலத்திற்கு தேவை என்பதை நீங்களோ நானோ தேர்வு செய்வதில்லை, காலம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரிந்திருக்கும். மரபு கவிதையை மீறி புது கவிதை வந்த போது பெரிய யுத்தம் நடந்தது. படித்த பண்டிதர்கள் புது கவிதையை ஏற்றுக்கல. அது என்ன இலக்கணம் இல்லாத கவிதை என்று தூக்கி எறிந்தார்கள். ஆனால் மரபறிந்த புது கவிதை எழுதிய கவிஞர் வாழி எழுதினாரு, புது கவிதையில் எழுதினாரு. மரபு கவிதை, மரபு கவிதை அரபு குதிரை, மட்ட கவிதை மட்ட குதிரை எழுதினாரு. அதாவது புது கவிதையை புது கவிதையாக திட்டாரு கவிஞர் வாலி. ஆனால் அதையும் தாண்டி வந்த போது கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா சொன்னாரு, நீ வடிவத்துக்கெல்லாம் சண்டை போடாதடா, வாழும் கவிதை வடிவத்தில் இல்லையடா, சூழும் பகைவருக்கு சொல் என்றார். எந்த கவிதை வாழும்? அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று 1984 ஆகஸ்ட் எழுதினாரே. இந்த 42 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கவிதை வாழ்கிறது என்றால் அதுதான் கவிதை. அது மரபாக இருக்கலாம், புதிதாக இருக்கலாம், ஹைக்கூவாக இருக்கலாம். எந்த கவிதை வடிவத்தில் கிடையாது, அதன் பாடுபொருளில், அதன் உள்ளடக்கத்தில், அதன் சமூக சிந்தனையில் தான் கவிதை இருக்கும். ஆனால் இன்றைக்கு எழுதுகிற எல்லா கவிஞர்களுக்கும் அப்படியான ஒரு சமூக பார்வை இருக்கிறது என்றால் பெருவாரியாக இல்லை. இப்படியான விழாக்களை நாம் திரும்ப திரும்ப வைப்பது, நீங்கள் வாழும் சமூகம் எப்படியான சமூகம் என்று பாருங்கள். அந்த சமூகத்தை ஒரு இன்ச்சு மாற்றுவதற்கு உங்கள் எழுத்து பயன்படுமா என்று பாருங்கள். திசைநிலையிலிருந்து அன்பு தம்பி ரியாத் வந்திருக்காரு. அவர் நேற்று ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு அண்ணா வந்து கொண்டிருக்கிறோம் என்று போட்ட பதிவு அவ்வளவு உற்சாகத்தை தந்தது. 11 மைல்களுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறார். அப்படியான தம்பிகள் தான் நாளைய தேசத்தின் நம்பிக்கைகள். அப்படியானவர்களை நாம் பாராட்டி வளர்த்தெடுக்க இப்படியான அமைப்புகள் தேவை. தமிழ்ல என்ன ஒரு சாபக்கேடுனா பாராட்டுறதே தப்புன்னு நினைக்கிறாங்க சில பேர். சார் என்னதான் இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம், என்னையா எல்லாரையும் பாராட்டுறீங்களே, பாராட்டதாடா பாவம். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு எழுதுற ஆளை எழுத விடாம பண்ண ஒரு சொல் போதும், ஒரு சொல் போதும். ஒருத்தர் கவிதை கொடுக்குறாரு, உங்கள்கிட்ட படிச்சு பாருங்களேங்கிறாரு, நீங்க வாங்கி இப்படி பார்த்துட்டு எதுவுமே சொல்ல வேண்டாம், புரிஞ்சு போச்சு, செத்தா கவிஞர் அங்கே. அதுக்கப்புறம் எழுது வாங்குறீங்க, அப்ப கவிதை எழுத பேனா எடுக்கும்போது நீங்க போட்டியில் அந்த கொக்கு இதான் உனக்கு கேட்க முடிஞ்சிடும். ஆனால் அதை உங்களுக்கு நேரம் ஒதுக்கி 2 நிமிஷம் ஒதுக்கி பார்த்துட்டு நல்லா எழுதுறீங்க, இன்னும் நல்லா எழுதுன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு கடவுளை முழுக்க நீங்க தான் பாரதி ராஜாவின் தேவதைகளா இருக்கீங்க. இதை செய்ய ஒவ்வொரு கவிஞரும் செய்யணும். அப்படி எங்களை அமுதபாரதி வளர்த்தார், கவிஞர் கந்தர்வன் வளர்த்தார். ஆனால் இன்றைய தலைமுறையில் விமர்சனம் என்ற பெயரால் புதிதாக எழுதுகிற படைப்பாளிகளை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். எழுத்தாளர் ஜெயந்தன், இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஜெயகாந்தன் தெரியும். நான் சொல்வது எழுத்தாளர் ஜெயந்தன், ஒரு மகத்தான எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதுறாரு. இது எப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை எழுதுறாரு. அது தினமணி கதையில வருது, அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் அவர் கதையை எழுதுறாரு. எத்தனை வருஷம்? 15-20 வருஷம் கதையை எழுதுறாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, நல்ல கதை எழுதுறீங்க, எழுதல. யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஒருத்தருமே பாராட்டல. இப்படியே காலம் போய் கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு எழுத்தாளர் ஜெயந்தனுக்கு ஒரு அஞ்சல் அட்டை வருது, ஒரு சின்ன அஞ்சல் அட்டை. உங்கள் கதையை 9 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல எழுத்தாளர் நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் கதை எழுதவில்லை என்று ஒரு அஞ்சல் அட்டை வருகிறது. அந்த அஞ்சல் அட்டையை படிச்சுட்டு அவருக்கு அவ்வளவு உற்சாகம் வந்துச்சு. ஏனென்றால் அந்த அஞ்சல் அட்டையை எழுதியவர் கரிசல் இலக்கிய மாமேதை என்று நாம் கொண்டாடுகிற கி. ராஜநாராயணன். எப்போதும் எழுதிய ஒரு கதையை படிச்சுட்டு அவர் எழுதின அஞ்சல் அட்டையை படிச்சோட ஜெயந்தன் சந்தோஷமாகி அதற்கு பிறகு கதை எழுதுகிறார். அதற்கு பிறகு நிறைய புத்தகங்கள் போடுறாரு. இன்றைக்கு ஜெயந்தன் அவர்களின் புதல்வன் சீராளர் அப்பாவின் பெயரால் விருதுகள் கொடுக்கிறாரு. இதுதான் ஒரு தலைமுறையின் தொடர்ச்சி, இதுதான் ஒரு இனத்தின் வளர்ச்சி. ஆனால் இன்றைக்கு புதிதாக எழுதுகிற படைப்பாளிகளை காயப்படுத்துகிற போக்கு இருக்கிறது. அதுவும் இந்த 3 வரி ஹைக்கூ கவிதை துடிப்பா எழுதுகிற நண்பர்களே ஒரு மாதிரி நாங்களாம் நிறைய பட்டிருக்கோம். அமிர்தபாரதி ஐயாவுக்கு தெரியும், 3 இட்லி மேல சாப்பிட வைக்க மாட்டாங்க, 3 இட்லி தான் வைப்பாங்க. கேட்ட நீங்க ஹைக்கூ கவிதை வச்சுல அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க, கொல்ல பசியில இருப்போம். அது மட்டும் பரவாயில்ல, 4 நண்பர்களோட சேர்ந்து போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்களாம் இப்படி போக கூடாதுமாங்க, நீங்களாம் ஹைக்கூ கவிஞர்கள் 3 பேரா தான் போடுவாங்க. இது நம்ம பாராட்டுறது இல்ல, நக்கல் பண்றது. எனக்கு திருமணம் ஆனது, நான் சுயமரியாதை பகுத்தறிவு திருமணம் தான் பண்ணிட்டேன், மாலை மாத்திட்டோம். திருச்சியிலிருந்து வந்து போன நண்பர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எனக்கு. ஹைக்கூ கவிஞருக்கு கல்யாணம் கடைசி வரை போடவே இல்லை, 3 முடிச்சு அப்படின்னாரு. ஆமா, நீ என்னடா 3 முடிச்சு போறதுன்னா நான் 3 பெண் குழந்தைகளை பத்திட்டேன். ஹைக்கூ கவிஞர். ஆமா, ஒரே ஒரு செய்தி நிறைவு செய்யலாம். தமிழங்க பேசுற மாதிரி சில வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் மேடையில, ஆனால் வாழ்க்கையில் நம்ம சில விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். நானும் எனது 3 மகள்களையும் அரசு பள்ளியில் தான் படிக்க வைத்தேன். அது நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. பிள்ளைங்களே கேட்கும்ல, நீ நல்லா சம்பாதிக்கிற, அம்மாவும் பண்றாங்க, என்ன மட்டும் கேட்கறாங்கல்ல. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தை நாம் சொல்லிக் கொடுத்தா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்னோட மகள்கள் அரசு பள்ளியில் படிக்கும் போது என் மனைவி ஆசிரியர், நான் ஒரு பத்திரிகையாளர். கூட படிக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பா அம்மா 2 பேர் கஞ்சம், நாமக்கல்ல போய் செட்டா 1.5 லட்சம் ஆகுன்னு இங்க விட்டுட்டாங்க. எங்க பிள்ளைங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு எதற்கு செலவு செய்ய வேண்டும், எங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று தெரியும் என்றார்கள். அரசு பள்ளியில் படித்து திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் மாணவிகள் வந்தாங்க மகள்கள். அது செய்தி அல்ல. அதற்கு பிறகு தோல்விகளிலிருந்து முன்னேறிதான் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கிறது. இதனால நிறைய என்ன சொல்றது, பெற்றோர்களா இருக்கிறதுனால உங்க மனசுல பதியணுங்கிறதுக்காக சொல்றேன். எது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்வில் உங்களை கைவிடலாம், தமிழ் உங்கள் மொழி ஒருபோதும் கைவிடாது என்பதை உங்கள் அடிமனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கபிலன் தான் எழுதினாரு, உலகத்தின் மூலைகளில் எல்லாம் தமிழ் இருக்கிறது, தமிழனின் மூலையில் மட்டும்தான் தமிழில் எழுதுறாரு. நம்ம 2 பேர் பேசி ஹபாரியும் சந்தோஷப்படுறான், அப்பதான் நம்ம மதிக்கிறாங்க. ஆனால் உண்மை கிடையாது. என் மகள்கள் தமிழ் வழியில் படித்தார்கள். நீட் தேர்வு, மருத்துவ தேர்வு, ஃபர்ஸ்ட் பேட்ச் முதல் பேட்ச்ல வராங்க. தேர்வு எழுதுறாங்க, 2 பேரும் தோத்துறாங்க. 2 மகள்களும் தோல்வி. ஒரு மாதிரி குடும்பமே ஆகும்போது நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, மருத்துவம் மட்டுமா படிப்பு, எவ்வளவு படிப்பு இருக்குங்க. ஆனால் என் மகள்கள் சொன்னது இல்லது, மருத்துவத்தில் நாங்கள் தவற விட்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று கடந்த ஆண்டு UPSC என்று சொல்லப்படுகிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு உங்களுக்கு தெரியும். IAS, IPS, IFS, IRS என்று 27 இந்தியாவின் உயர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வில் சென்ற ஆண்டு எனது 2 மகள்கள், ஒருவர் IPS அதிகாரி, ஒருத்தர் IFS அதிகாரி. அரசு பள்ளியில் படித்தவர்கள் தமிழ் சொன்னது போல என் மகள்கள் ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும். தாய்மொழி தமிழ் நம்மளை ஒருபோதும் கைவிடாது. தமிழால் வளர்வோம், தமிழால் உயர்வோம். அதற்கு சிறகுகள் தந்திருக்கிற பேரன்புக்குரிய தோழன் ராசே தொல்காப்பியன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் சொல்லும்போதே ரொம்ப நிகழ்ச்சியா பேசினாரு. நான் அப்ப அவங்க சகோதரியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கண்களில் ஒரு ஒளி. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆண் கவிதை எழுதுகிறான் என்றால் அவனுக்கு நல்ல மனைவி அமைந்திருக்கிறார் என்று பொருள். ஒரு பெண் கவிதை எழுதுகிறார் என்றால் ஒரு நல்ல கணவன் அமைந்திருக்கிறார் என்று அப்படிதான் உண்மை. அதான் உண்மை. இன்னைக்கு 2 பக்கமும் சமமா இருக்கானா? பல குடும்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கவிதை எழுதுவதே ரகசிய குடிசை தொழில் மாதிரி இருக்கும். இவர் எழுதி உள்ள வச்சு காட்ட மாட்டாரு, அந்தமாக எழுதி இவற்றை காட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு அந்தமா நினைக்கிறது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்.
என்னோட நண்பரோட ஒருத்தரோட கவிதை தொகுப்பு வெளியிட்டு விழா என்ன கூப்பிட்டு இருந்தாரு. என்ன நிறைய ஊர்ல பேச கூப்பிடுவாங்க. நல்லா பேசுங்கிறதுக்கா இல்ல சுருக்கமா பேசுங்கிறதுக்கா முடிச்சிருவேன். ஆமா, நான் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி நேரத்தை கேட்டுக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க நேரத்துக்கு இந்த 2 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கேன். நேர மேலாண்மையோட பேசுவேன்னா தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கேன், நீ நேரத்தோட போகணும், எத்தனை பேர் முன்பதிவு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நண்பரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிட்டேன். போற அவசரத்துல அழைப்புகள் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். ஆனா நண்பரோட வீட்டுக்கு ஏற்கனவே போயிருந்தேன். பேருந்து நிலையம் பக்கத்திலே தான் அவரோட வீடு. சரி வீட்டுல யாராவது இருப்பாங்க கேட்கலாம்னு போனேன். போனா அங்க நண்பரோட மனைவி இருந்தாங்க. நமக்கு ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூறு கம்மி தான். நைட்டில உட்கார்ந்து இருந்தாங்க. என்னடா கணவரோட புத்தக வெளியிட்டு தான் வீட்டுக்காரமா நைட்டில இருக்கு. நான் யோசிச்சிருக்கணும், நமக்கு அவ்வளவு தூரம் கூறு இல்லையா. என்ன தங்கச்சி இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். வேற எங்க இருக்க சொல்றீங்கன்னு கேட்டுச்சு. இது என் வீடு தான், இங்கதான் இருக்கணும்னு. அது இல்லம்மா, இன்னைக்கு உங்க வீட்டுக்காரோட கவிதை புத்தக வெளியீடு உனக்கு தெரியறான்னு. நான் கேள்வி புத்தக கூட பெருசுல இருக்கு. அந்த தங்கை சொன்னாங்க, என்ன பதில் சொன்னாங்க, அது அதெல்லாம் எழுதுமா அப்படின்னு கேட்டாங்க. அது அதெல்லாம் எழுதுமான்னாங்க. இதுக்கு அந்த தங்கையை பர்சன் இப்போ தப்பு கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு, ஏமா நானும் கவிதை நாள் வைரமுத்து மாதிரி எழுத தெரியாது, அமுதபாரதி மாதிரி எழுத தெரியாது, ஆனால் எனக்கு எழுத தெரியும் மனைவியிட்ட காட்டியிருக்கணும். அது நல்லா இல்லைன்னா நம்ம பிரிச்சு அனுப்பலையா போட போது நல்லா இல்லைன்னு மூஞ்சி அடி வாங்கிக்க. இதை விட என்ன சந்தோஷம் நமக்கு. ஆனால் பல பேர் வீட்டில் கவிதை எழுதுவதை ரகசிய குடிசை தொழில் போல் செய்து கொண்டிருக்கிற சூழலில் முகநூலில் கவிதை எழுத வைத்து அவர்களுக்கு விருதை அளித்திருக்கிற எங்கள் பேரனுக்குரிய தொல்காப்பியனை பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும்